சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விட்டே ஓடி போயிருப்பா. என்னமோ சொன்னியே, மீனா நகை எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிருப்பான்னு. இப்ப என்ன சொல்ற? வீடே 2000 பயந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வெண்ணத்தை தூக்கிட்டு போறா. உங்க கேள்விக்கு நான் அப்புறமா பதில் சொல்றேன். அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இந்த பொம்பளைங்கெல்லாம் செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியல. தேவி பொண்ணு மறைக்குதா இல்ல அந்த டீச்சர் மறைக்குதா? ஐயா வணக்கம். வணக்கம் பர்லோகம். கஸ்தூரி இங்க வா. வான்னு சொல்றேன்ல. என்ன எங்க வீட்டுக்குள்ள நின்னு பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அரசியல் அடுத்து என்ன பண்ணலாம்? இங்க வேற அரசியல் அடுத்த அரசியல் பண்ண முடியுமான்றதை யோசிச்சுட்டு இருக்க. கவலைப்படாத, அடுத்த தடவையும் நீதான் பஞ்சாயத்து தலைவர். எல்லாம் உங்க சித்தங்கய்யா. என்னம்மா நீ முதல்ல உள்ள வா, அப்புறம் சொல்றேன். உள்ள வா சொல்றேன். என்னாச்சு ரேவதி? எதுக்கு என்ன இங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்க? ஐயா உங்களை பார்த்து மக்கள் பிரச்சனைய பேசலாம் தான் நான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல பாருங்க, உங்க வீட்லயே வேற ஒரு பெரிய பிரச்சனை வேறூனி நிக்குதுங்கயா. என் குடும்பத்து பிரச்சனை என்னடா உளர்ற? நகைய புதுப்பிக்க நீ ஆசாரிய வர சொல்லியிருந்தல? ஆமா. நான் என் மக தேவிக்கு அவன் நகைய புதுசா மாத்தி கொடுக்கலான்னு எடுத்துட்டு வர சொன்னேன். தேவி அவன் நகைய காணும் இப்ப சொல்றா. யாரு எடுத்தாங்கன்னே தெரியல. ஐயோ ஐயா, நகை காணாம போனதும் அத உங்க புள்ள கணேசன் தான் எடுத்திருப்பாருன்னு இந்த வீட்டுல இருக்க உங்க சொந்தங்கள்லாம் அரசல புரசலா பேசிக்கிட்டு இருக்கத நான் என் காதால கேட்டங்க. என் மகன் கணேசன் தான் எடுத்தான்னு எதை வச்சு நீ சொல்ற? உன் மகன் தான் எடுத்தான்னு நான் சொல்லல. ஒருவேளை அவன் எடுத்திருப்பானா என்னன்னு. போது ரேவதி, என் பொறுமையை சோதிக்காத. பெத்த மகனை பத்தி தாய்கிட்டயே தப்பா சொல்றத எந்த தாயும் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டான். கணேசன் பொறுப்பில்லாதவன் தான். அதுக்காக அவன் உன் மகன் நகையை திருடி இருப்பான்னு நீ நினைக்கலாமா? ஐயோ கஸ்தூரி, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. இன்னொரு வார்த்தை என் மகனை பத்தி தப்பா பேசுறாரு. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. எனக்கு கணேசனை பத்தி நல்லா தெரியும். அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஆனா என்ன? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து விசாரிக்கணுமா? அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவ, அவனை விசாரிக்கணும்னு சொல்லுவ. நல்லா இருக்குடி உன் நியாயம். ஏ கஸ்தூரி, அவ என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேள. சொல்ல வரத தப்பா புரிஞ்சுக்கிட்டு தைய தக்கான்னு குதிக்காத. ஏன் சொல்ல மாட்டேன்? இதே உன் மகன் திருடிட்டான்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய், யார் எடுத்தாங்கன்னு தெரியாம தாண்டி நாங்களே குழம்பி போயிருக்கோம். எங்க அந்த பழி உன் மகன் மேல விழுந்துருமோன்னு பயத்துலதான் உன் காதுல போட்டு வைக்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீ என்னவோ நாங்க உன் பையன் மேல வீண் பழி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாங்க அந்த மாதிரி பண்ணுவோமாடி? இங்க பாரு கஸ்தூரி, கோவப்படாத. எனக்கு என் மகளோட நகை அங்க பீரோல இல்லைன்னு உடனே நகை காணாம போச்சுங்கிறத விட இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரியறதுக்குள்ள அந்த நகை கிடைச்சிடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாம நான் பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன். வெளியில போன உன் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனா என் புருஷன் ஹால்ல தான் இருக்காரு. அவருக்கு மட்டும் கணேசனை சந்தேகப்படுற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் அப்படியே மிருகமா மாறிடுவாரு. ஆமா ரேவதி, அந்த பரலோகம் வேற இங்கதான் இருக்கான். ஏதாவது ஏடா கூடமா போட்டு கொடுத்துட்டானா என் மாப்பிள்ள கொதிச்சு போயிடுவாரு. கஸ்தூரி, கஸ்தூரி,
என்னது இது? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? இதோ, இந்த பொண்ணோட நகை காணாம போயிடுச்சா? அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கணேசன் மேல சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஏடி இது? நாங்க யாரும் அப்படி நினைக்கலையா. யாரையும் சந்தேகப்படவும் இல்ல. நம்ம வீட்டு பிள்ளைங்கள நம்மளே சந்தேகப்பட முடியுமா? உங்ககிட்ட ஏதோ பொறாம பிடிச்சவன் பொய் சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா? திருட்டு பயல. எவன் பேச்சையும் நம்பாதீங்க. அடுத்தவன் பேச்ச நம்பி முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறவன் நான் இல்ல. எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சு பேசணும்னு தான் நினைக்கிறேன். பொண்ணோட நகை காணாம போறது உண்மையா? ஆமா ஐயா, அத பத்தி தான் விசாரிச்சுட்டு அப்ப இருந்தோம். அது உண்மைனா கணேசன் மேல சந்தேகப்பட்டது உண்மைதானே? ஏங்க, நீ பேசாத கஸ்தூரி, பேசாத. ஐயா மாப்ள, இந்த பரலோக பையன் பேச்சு கேட்காத. அவன் ஒரு ஏன்டா வீட்டுக்குள்ள நகை காணாம போனதா ஆளாளுக்கு மேல சந்தேகப்பட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? சரி, அந்த டீச்சர் எடுத்திருப்பாங்க நீங்க எல்லாம் பேசலையா? இல்ல அந்த வக்கீலம்மா எடுத்திருப்பாங்க நீங்க எல்லாம் பேசலையா? இதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள திருடனுங்க உள்ள நுழைஞ்சு திருடி இருப்பாங்க நீங்களா பேசலையா? பேசுனீங்களா? அதுதான். அப்புறம் என்ன? நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு சமாளிக்க பாக்குறீங்க. நீங்க சமாளிச்சுட்டா மட்டும் ஐயாக்கு என்ன எல்லாம் புரியாமலையா போயிடும்? ஐயா ரொம்ப விவரமான ஆளு. அவரெல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது. ஏய், பேச்ச குறையா. இங்க பாரு, ஆ? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல எங்கிட்ட அடி வாங்கியே செத்துருவேன். ஐயா பெருசு ஏதோ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. என்ன அந்த விளக்க மாத்த? அத்தை, இவன் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைச்ச உண்மைய இவன் சொல்லிட்டான்னா? மாப்ள, அவன் உண்மையை சொன்னா பரவாயில்ல. பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கான். பொய் சொன்னது நீங்க, என்கிட்ட உண்மையை சொன்னது அவன். வேணாம் மாப்ள, அவன் பேச்ச நம்பாதீங்க. உங்க பேச்சுல தான் எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க தான் இதையும் மறைக்க பாக்குறீங்க. சிதம்பரம் மகளோட நகை காணாம போறதுக்கு என் மகனை எப்படி சந்தேகப்படலாம்? அது ஏங்க, யாரும் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீ சுமாரு. உன் குடும்பத்து ஆளுங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க தான் நீ பாப்ப. ஆனா அவங்க அப்படி இல்ல. உங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும், எப்ப நம்ம மேல பழிய போடலாம்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க, யாரும் நம்ம மேல பழி போடல. நீங்க தயவு செஞ்சு என்ன பழி போடாம கணேசன் பேர் மட்டும் எப்படி இந்த திருட்டு சம்பவத்துல வந்துச்சு?